இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் உடல் நலமும் மனநலமும் பெற்று நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் பல நேரங்களில் அது சாத்தியமாவதில்லை. போதுமான அளவு உறக்கம் இல்லாததால் நம்மில் பலருக்கு உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படுகிறது. அதனால்தான் நாம் நலம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நம் அனைவருக்குமே பொறுப்புகள் இருக்கின்றன. அவற்றை நாம் சரியான நேரத்தில் செய்துவிட்டு தேவையான ஓய்வை எடுக்க வேண்டும். இன்னும் நம்மில் பலர் ஓய்வு எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறி எந்த வேலையையும் சரியாக செய்வதில்லை. போதுமான அளவு தூக்கம் இல்லை என்றாலும் அதிக தூக்கத்திற்கு இடம் கொடுத்தாலும் விளைவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இரண்டிற்கும் போதுமான அளவு இடம் கொடுத்து நம் வாழ்வை நலமானதாக மாற்றிக்கொள்வோம். தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பு நிர்வாக ஆய்வு பெரும்பான்மையான சாலை விபத்துகளுக்கு காரணம் ஓட்டுநர்களின் போதுமான அளவு தூக்கமின்மை என்கிறது. அதேபோன்று தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற போது ஏற்படுகின்ற விபத்துகளுக்கும் சரியான தூக்கமின்மையே காரணமாக பல நேரங்களில் அமைகின்றது. இதனால் ஏற்படும் பொருள் சேதமும் உயிர் சேதமும் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டு தேவையான அளவு ஓய்வை எடுத்துக்கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரிவரச் செய்வோம். நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். அதே சமயத்தில் அதிக தூக்கத்தையும் தவிர்ப்போம். அதிக தூக்கம் நம்மை சோம்பேறியாய் மாற்றிவிடும் என்பதை உணர்ந்து கொள்வோம். தூக்கம் என்பது இன்று கடினமாக உழைப்பதற்கு ஓய்வு எடுப்பது அல்ல, மாறாக நாளைய வேலைகளை செய்வதற்கான ஆற்றலை பெறும் வழி என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். ஈரான் நாட்டு கதை இது. ஒரு கிழவர் எப்போதும் இரண்டு விஷயங்களை பற்றி பெருமைப்பட்டு பேசுவதுண்டு. ஒன்று அவருடைய நீண்ட வெண்ணிற தாடி, மற்றொன்று மிக எளிதில் மிக விரைவாய் தூங்கிவிடும் திறன். அப்படிப்பட்ட கிழவரிடம் அவருடைய 5 வயது பேரன், தாத்தா, நீங்க தூங்கும்போது உங்க தாடி எங்க இருக்கும் என்ற கேள்வியை கேட்டான். அதற்கு தாத்தா, எப்பவும் என் தாடி எங்கிட்டத்தான் இருக்கும் என்று பதிலளித்தார். அது இல்ல தாத்தா, நீங்க எப்பவும் போர்த்திக்கிட்டு தானே தூங்குவீங்க, உங்க தாடி போர்வைக்கு மேல இருக்குமா அல்லது கீழே இருக்குமா என்று கேட்டான். கிழவர் தனது தாடியை சொரிந்தபடி யோசித்தார். தலையை சொரிந்தார். பேரனின் கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. காரணம், இது பற்றி அவர் என்றுமே யோசித்ததில்லை. போர்த்தி கொண்டு தூங்கும்போது போர்வை தாடிக்கு மேலே இருக்கிறதா அல்லது கீழே இருக்கிறதா இன்றிரவு கவனமாக பார்த்து நாளைக்கு பதில் சொல்லலாம் என்று நினைத்த அவர், உன் கேள்விக்கு நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லி பேரனை அனுப்பி வைத்தார். அன்றிரவு படுத்தபோது முதலில் போர்வைக்கு மேலே தாடி இருக்குமாறு போர்த்தி கொண்டார். ஆனால் சில வினாடிகளில் அது சரியில்லை என்று நினைத்து தாடிக்கு மேலே போர்வையை இழுத்து வைத்து கொண்டார். ஆனால் அதுவும் சரி என்று தோன்றவில்லை. எனவே மீண்டும் பல மணி நேரம் போர்வையை தாடிக்கு மேலேயும் அதற்கு பின் கீழேயும் போர்த்த முனைந்தவருக்கு தூக்கம் எப்படி வரும்? படுத்ததும் தூங்கிவிடும் திறமையை பற்றி அவ்வளவு பெருமைப்பட்ட கிழவருக்கு தூங்க இயலாதது பெரும் வேதனையாக இருந்தது. மறுநாள் அதிகாலை அவர் பெருமைப்பட்ட இன்னொரு விஷயமும் பறிபோனது. தூக்கமின்றி இரவு முழுவதும் தவித்ததற்கு காரணம் தனது தாடிதான் என்று நினைத்த கிழவர் காலையில் எழுந்தவுடன் தனது தாடியை மழித்து கொண்டார். நாமும் தேவையில்லாதவைகளை நினைத்து நமது நேரத்தை செலவிடுவதை தவிர்ப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள்
உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்பும் அடியார்க்கு அருளும் மரணே, எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல துயிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு
அலைக்கழிப்பீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தே. தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம். உளமோ மயக்கம் தவித்துமை உணர்க. இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே, சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும். பிறப்பில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறவுடன் பெருக. ஆமென். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்குவும் அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துன்புறுத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும்.
நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அன்று, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனுடைய பெயரில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் செயல்கள் வெளியாகிவிடும் என்பதால் அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் ஒளியின் மக்களாக உண்மையின் வழியில் நாளும் பயணிக்கவும் நமது பணிகளை சிறப்பாக ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 15 புனித ஹன்னா. பிரான்ஸ் நாட்டில் வசதி மிகுந்த குடும்பத்தில் பிறந்த ஹன்னா சிறுவயது முதல் இறைபக்தியும் ஏழைகளுக்கு உதவுகின்ற குணமும் கொண்டவராக வளர்ந்தார். சிறுவயது முதல் தனக்கு பரிசாக கிடைக்கின்ற பொருட்களை பிறருக்கு பகிர்ந்தளித்து மகிழ்ந்த ஹன்னா தன் வாழ்வினை தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்பதில் உறுதியோடு இருந்தார். பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பர்க் மறைமாவட்டத்தில் வாழ்ந்த ஹன்னா ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். அனுதினமும் திருப்பலியில் பங்கேற்று திருப்பலிக்குப் பிறகு 1 மணி நேரம் ஜெபிப்பதினை வழக்கமாக கொண்டிருந்த ஹன்னா ஆண்டவரின் பணிகளை மக்களுக்குச் செய்து வாழும் புனிதராக பெயர் பெற்றார். எளியோர்க்கு உதவிகள் செய்வதற்காக ஒரு குழுவினை ஏற்படுத்திய ஹன்னா தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஆலயங்கள் மடங்கள் கட்டுவதற்கு மனமுவந்து அளித்தார். ஸ்ட்ராஸ்பர்க் மறைமாவட்டத்தின் அனைத்து பங்கு தளங்களிலும் எளியோர்க்கு உதவிகள் செய்வதற்கு குழுக்களை அமைத்த ஹன்னா பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ்வதே
கிறிஸ்தவ வாழ்வு என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். தன் இறுதி காலத்தில் தான் கட்டமைத்த குழுவினரிடம் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவும் பணியினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஹன்னா கிபி 679 ஆண்டு விண்ணகப் பிறப்படைந்தார். ஹன்னாவின் கல்லறையில் ஜெபித்த மக்களுக்கு புதுமைகள் நடைபெற கிபி 1520 ஆண்டு திருத்தந்தை 10ஆம் சிங்கராயர் புனிதராக உயர்த்தி சலவை தொழிலாளர்களின் பாதுகாவலராக உயர்த்தினார். புனித ஹன்னா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சலவை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களிடத்தில் குறை கண்டுபிடிக்காமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய ஆசீர்வாதம் அளவற்றது. அதை நாம் அளந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உமது இறையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும் ஒவ்வொரு துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது ஆசிரால் அவர்களை நிரப்பியறலும், உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இறையழைத்தலை சார்ந்த ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம். குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை, ஆற்றலை, வல்லமையை கொடுத்துள்ளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட்.